வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கோட்டைக்கல்லோட ஐயப்பாலா கீரை தைலம் பத்தின ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணணும், இதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஸோ ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இதோட பேக்கேஜிங் வந்து பார்த்துலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் ஒரு கோல்டன் கலரில் நம்மளுக்கு ஒரு கேப் வந்து வந்திருக்கு. இந்த ஆயில் தான் இல்லை, நம்மளுக்கு கோட்டைக்கல்லை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லா ஆயில்ஸுமே இந்த மாதிரி தான் பேக்கேஜிங்கில் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் எல்லோ கலரில் ஒரு லேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து என்ன ஆயில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்களோட லோகோவும் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இதோட எம்ஆர்பியிலேருந்து செல்ஃப் லைஃப்லேருந்து எவ்வளோ எம்எல் அந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்றதையும் நம்ம சொல்லியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 175 ருபீஸ்க்கு நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதோட செல்ஃப் லைஃப்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து 3 இயர்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட எம்எல் வந்து நம்மளுக்கு 200 எம்எல் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வேட்பாலை, வேப்பிலை, தேங்காய் எண்ணெய் இது 3ம் தான் நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்குது, அரிப்பு இருக்குது, சொரியாசிஸ் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணலாம். இந்த ஆயிலை எப்படி யூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா குளிக்க போகிறதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஆயிலை நல்லா அப்ளை பண்ணி நீங்கள் நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணி ஒரு 1 ஹவர் 2 ஹவர் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சொரியாசிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லியும் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஒரு 10 to 15 டேஸ் குளிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு வந்து அந்த சொரியாசிஸ் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிறது நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். டேண்ட்ரஃப்லாம் இருக்குது, நீங்கள் உங்களுக்கு அரிப்புலாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வாரத்தில் 2 நாள் 3 நாள் போல் நீங்கள் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து சிகக்காய் பொடி தான் யூஸ் பண்ணணும். ஷாம்பூஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு மைல்டான ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சிகக்காய் பயன்படுத்த பாருங்கள். இந்த ஆயிலோட கலர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு டார்க் பிங்க் கலரில் இருக்கும். இது வேப்பாலை இலை ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. இதோட டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்மெல் தான் எனக்கு வந்து பிடிக்கல. ஸோ இது வந்து கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி அந்த ஸ்மெல் வந்து இருக்குது எனக்கு. சில பேருக்கு வந்து டேண்ட்ரஃப் எது சொரியாசிஸ் எதுன்னே தெரியல. சொரியாசிஸ் வந்து பார்த்திங்கன்னா தலையில் இருக்குது சொரியாசிஸ் பிரச்சனை தானா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தலை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அரிப்பு எடுக்க ஆரம்பிச்சிடும், ஸ்டார்ட் ஆகிடும். சொரியிற இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மீன் செதில்கள் மாதிரி செதிலாக நம்மளுக்கு வந்து அந்த டேண்ட்ரஃப் வந்து வரும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அரிப்பு அதிகமாகி ரத்தத்தோடு அந்த செதிலாக நம்மளுக்கு வந்து அந்த மீன் செதில் மாதிரி வரும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா காதுக்கு பின்னாடி, அப்புறம் நெத்தியில் முன்பகுதி இருக்குது பார்த்திங்களா அங்கே, அப்புறம் கழுத்து லாஸ்ட்டில் அந்த முடியக்கூடிய அந்த இடத்துல அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா புண்ணு மாதிரி வரும். அது நம்ம சொரியும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து செதிலாக வரும். ஸோ இந்த மாதிரி அது வந்து பார்த்திங்கன்னா அது சொரிஞ்சு அது அந்த புண்ணுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பெருசாகிக்கிட்டே போகும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து சொரியாசிஸ் தான். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஆயில் தான் நான் சொல்வேன். இந்த ஆயிலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் தாராளமாக. நம்ம வந்து இந்த ஆயில் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம பிளட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து சுத்தப்படுத்தணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து திருப்பிலா, நெல்லிக்காய் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இன்டேக்காக உள்ளே வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு பிளட்டுமே சுத்தமாகும். இந்த ஆயிலை நீங்கள் போட்டுக்கிட்டே வரும்போது உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த சொரியாசிஸ் ப்ராப்ளமும் உங்களுக்கு வந்து சரியாக்கிட்டே வரும். உங்களுக்கு இந்த சொரியாசிஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து அதிக அளவில் நீங்கள் வந்து பொரிக்கிற உணவுகளை சாப்பிடாதீங்க. ரெண்டாவது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடக்கூடிய பொருள்லாம் சாப்பிடாதீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து பிளட்டில் வந்து நச்சுக்கள் அதிகமாகி நம்மளுக்கு வந்து அந்த சொரியாசிஸ் பிரச்சனையை அதிகமாக்கி விட்டுரும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிளட்டை வந்து ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக திருப்பிலா, நெல்லிக்காய் இந்த மாதிரிலாம் இன்டேக்காக நீங்கள் உள்ளே எடுத்துக்கிட்டு இந்த ஆயிலை வந்து டெய்லி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சொரியாசிஸ் பிரச்சனை வந்து கண்டிப்பாக க்யூர் ஆகும். உங்களுக்கு சொரியாசிஸ் பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பாக டெய்லியுமே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க இந்த ஆயிலை. இதை வந்து நைட்டு அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஆயிலை காலைல குளிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் வேண்டாம். நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 1 or 2 ஹவர்ஸ் மட்டும் விட்டுட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஹேர் வாஷ் பண்ணிடணும். இந்த ஆயிலை வந்து தலையில் வச்சுட்டு அப்படியே விடக்கூடாது. நீங்கள் இந்த ஆயிலை வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து இந்த ஹேர் வாஷ் பண்ணிக்கணும். சிகக்காய் இல்லைனா மைல்டான ஷாம்பு போட்டு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு சொரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தொடையில, கையில, காலில இந்த மாதிரி இடத்துலயும் கூட அந்த புண்கள் வந்து வரும். ஸோ, அதுக்கெல்லாம் இந்த ஆயில் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, நீங்க வந்து வெட்பாலை அப்படின்ற ஒரு ஆயில் இருக்கு. ஸோ, அத நீங்க வந்து யூஸ் பண்ணிட்டு வரலாம். இது வந்து தலைக்கு மட்டும் யூஸ் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி உடம்புலலாம் உங்களுக்கு வருதுன்ற பிரச்சனை இருந்ததுன்னா, உங்களுக்கு வந்து வெட்பாலை எண்ணெய் வந்து நீங்க வந்து வாங்கி பயன்படுத்திக்கலாம். அடுத்தது இந்த ஆயில் எங்கே வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அமேசான்லேயுமே இருக்கு. நீங்க வந்து நான் லிங்க் குடுக்குறேன். செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்படி இல்லன்னா, நீங்க நியர்பை கோட்டக்கல் ஆரி வைத்தியசாலையில நீங்க வந்து வாங்கிக்கலாம். உடம்புல உங்களுக்கு இந்த மாரி வந்து சொரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா, நீங்க வந்து அதுக்கு வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, வெட்பாலை ஆயில் தான் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். அது எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து நாட்டு மருந்து கடையில நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லன்னா, அதோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ ஓவராலா இந்த ஆயில் பத்தின எல்லா டீட்டெயில்ஸுமே நான் சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.